10,000 ரூபாய்க்குள்ள சாம்சங் கேலக்ஸியில் ஒரு அருமையான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. பட் இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவ்வளோ ஸ்பெக்ஸ் இல்லைனாலும் 10,000 ரூபாய்க்கு உண்மையாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லைனா இதை விட நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கா? ஸோ கடைசியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்மே சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த 10,000 ரூபாயில் சாம்சங் ஒரு சார்ஜரை கூட ப்ரொவைட் பண்ணல. தட்ஸ் வெரி பிக்கஸ்ட் டிசப்பாயிண்ட் டு மீ. ஸோ கண்டிப்பாக லேட்டர் நான் அதை பற்றியும் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் முக்கியமாக பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த ஃபோனை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். சாம்சங் கேலக்ஸிலேருந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், 10,000 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் சைட்ஸ்லேயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிஸ்பிளேல வந்து இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிளாஸியான ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டோன்ட் பிலீவ் தட் இஸ் நாட் எ கிளாஸி, தட் இஸ் எ பிளாஸ்டிக் பேக். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10,000 நம்ம இது பெரிய குறையாகவும் நம்ம எதிர்பார்க்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இது டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிசைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு பார்க்க லுக்கிங்கான ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது சாம்சங் சைட்ல இருந்து. பட் இருந்தாலும் டிசைனில் கொஞ்சம் பாருங்க, இந்த டிஸ்பிளே சைடு இந்த 2025 உங்களுக்கு வெறும் வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன் சாம்சங் இந்த 2025 அட்லீஸ்ட் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இன்னும் இவங்க அந்த பழைய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லை என்னன்னு புரியல. மற்றபடி ஓவராலாக டிசைன் வெரி குட். சரி, ஓகேப்பா. அப்போ டிஸ்பிளே. ஸோ இன்னொரு விஷயம், டிசைன் வந்து இவங்க பெருசாக எந்த கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்குன்றதை பெருசாக இவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்தால் நான் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து இது ஒரு பெரிய டிஸ்பிளே தான். ஒரு 10,000 ரூபாய்க்கு சின்ன டிஸ்பிளேலாம் கொடுக்கல. 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே. திஸ் இஸ் நாட் ஃபுல் HD+ டிஸ்பிளே, ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் HD பேனல் தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தட் இஸ் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். ஏன்னா சம் மொபைல்ஸ் இன்க்ளூடிங் மோட்டோ G45 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நாட் கிவன் எனி ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு 800 பீக் பிரைட்னஸ் இட்ஸ் ஓகே, ஓகேங்களா? ஸோ ஒரு பிரைட்டான பேனல் தான். மற்றபடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா PLS IPS LCD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாம்சங் உடைய ஒரு LCD பேனல் தான். பட் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா AMOLED அளவுக்கு இல்லைனாலும் இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த LCD பேனலில் எவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக டிஸ்பிளே வைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. பட் உங்களால் HDR பிளேபேக் கண்டென்ட்ஸ் இந்த 10,000க்குள்ள பார்க்க போகிறதுமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைன் டிஸ்பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகேவாக தான் இருக்குது. சரி, ஓகேப்பா. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் இதில் வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு 5G ப்ராசஸர். ஸோ லாஸ்ட் இயர் F05 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 4G ஃபோன் தான். பட் திஸ் இஸ் 5G ஃபோன். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு அப்கிரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்க்ளூடிங் இந்த ப்ராசஸர் ஒரு 4 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர்ஸுமே உங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் காட்டும். பட் இந்த ஃபோன் நான் யாருக்குமே கேமிங்காகவோ இல்லை எந்த நேரமும் ஒரு ஹெவி மல்டி டாஸ்கிங்கோ நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டே டு டே லைஃப்பில் சோஷியல் மீடியாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை டெய்லி கால்ஸ் தான் பேசுவேன், அந்த மாதிரி இருக்கிற மெசேஜிங்ஸ் தான் பண்ணுவேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை சின்ன சின்ன கேம்ஸ்மே உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இது ஒரு நான் பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வெறும் 10,000 ரூபாய்க்குள்ள, ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 12 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வெரி பிக்கஸ்ட் ஒரு பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா 10,000 இவ்வளோ 5G பேண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கிறது நல்லது தான். இன்னொரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில்
கொஞ்சம் அட்வான்டேஜ், கொஞ்சம் நல்லா நெட்வொர்க்ஸ் கிடைக்கிறதுக்கும் கால் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்கு நல்லது. எல்லாத்தையுமே நம்ம வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல யூஸ் பண்ணி பார்க்கறது. எஸ் டெஃபினெட்லி இதோட ஓஎஸ் பற்றி பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸியோட லேட்டஸ்ட் ஓஎஸ் One UI 7.2 கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க வித் Android 15 மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ One UI 7 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும் இந்த 2025ல. ஸோ 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸுமே பாரபட்சமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பிராண்டும் 4 வருஷத்துக்கு 10,000 ரூபாயில் கொடுத்துருக்காங்களா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் இங்க வந்து கொடுத்துருக்கிறது பேர் போட்டு 4 வருஷம் கொடுக்கறது மேட்டர் கிடையாது. பட் அது ஒழுங்கா கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல வந்து ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓஎஸ் ஓகே தான். பட் அந்த அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலனாலும் ஒரு டீசெண்டான ஒரு ஓஎஸ் தாங்க. என்னதான் நம்ம இவ்வளோ 4 வருஷத்துக்குலாம் முட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக இந்த 10,000 ருபீஸில் இருக்கக்கூடிய One UI 7.2ல கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும் இந்த ஃபோனில். ஸோ ஆட்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுங்க, எல்லா 10,000 ருபீஸ் மொபைலில் மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ 30,000 20,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே உங்களுக்கு சில ஃபோன்ஸில் ப்ரீலோடட் ஆப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆட்ஸ் உங்களுக்கு நார்மலாகவே ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நாக் சப்போர்ட்டுமே இருக்கிறதுனால செக்யூரிட்டிக்கு இன்னுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோ, ஏஏ ஃபீச்சர்ஸ் கிடையாது இந்த 10,000ல. நம்ம ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஏஏ ஃபீச்சர்ஸோ இல்லை பேசிக் லெவலான ஏஏ ஃபீச்சர்ஸ் கூட இல்லை கிடையாது. மற்றபடி சாம்சங் கேலக்ஸி ஏஏ ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. மற்றபடி ஒரு டீசெண்டான ஃபோன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஓகே 10,000 கொடுத்துருந்தா அந்த 2 மெகா பிக்சலில் நான் வந்து இங்கே குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் சம் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக Realme P3 Proலாம் இப்போயுமே டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. பட் ப்ரைஸ் 24,000 ரூபா. பட் இங்கே செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 12 ஆச்சு கொடுத்துருக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் டவுன் கிரேடாக படுது. மற்றபடி செல்ஃபீஸ் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ரியர்லியும் ஆகட்டும் ஒரு டீசெண்டான ஃபோட்டோ தான். ரொம்ப அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் கிடையாது. ஒரு நேச்சுரல் டே லைட் அந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸே ப்ரொவைட் பண்ணுது. ஒரு 10,000ல எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயுமே உங்களால் 1080p ஃபுல் ஹெச்ல தான் ஷூட் பண்ணிக்க முடியும். 4Kல ஷூட் பண்ணிக்க முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குறை கிடையாது. மற்றபடி ஃபோட்டோஸ் ஒரு ஆவரேஜான டீசெண்டான ஃபோட்டோஸ் தான். ரொம்ப அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் இது ப்ரோ இது வந்து இவ்வளோ எக்ஸ்போஷரில் ஃபோட்டோ எடுக்குது இந்த அளவுக்கு இருக்குது அப்படி பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தூக்கி கொடுக்குது அந்த அளவுக்கு குறை சொல்ல போகிறதுலாம் இங்கே கிடையாது. ஒரு ஆவரேஜான கேமரா தான். பேட்ரி வந்து 5000 mAh நல்ல ஒரு பெரிய பேட்டரி 10,000ல கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் வெறும் 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கூட தரல. பட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சார்ஜர் வாங்க நீங்கள் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எனக்கு இது வந்து பிடிக்கல. ஆக்சுவலாக சாம்சங் பட்ஜெட்லேயாச்சும் சார்ஜர் கொடுத்துருக்கலாம் தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகேப்பா இதெல்லாம் ஓகே. ஸோ ஓகே ப்ரைஸிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB × 128 ஹையர் வேரியன்ட் 6GB × 128 இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இது 10,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹையர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11,500 ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து இந்த ஃபோனை 9,500 ரூபாய்க்கு கேஷ்பேக்கில் வாங்க முடியும். ஸோ டெஃபினட்டாக கார்ட்ஸ் வச்சுருந்தா அது உங்களால் வாங்க முடியும். ஸோ ஹையர் வேரியன்ட்டுமே உங்களால் 500 மைனஸ் பண்ணி 11,000 வாங்க முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோ இதை விட வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் பட் மோட்டோ வந்து ரீசெண்டாக தான் G45 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கம்பேரிஷன் வீடியோ நம்ம கீழே ஆட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் ஃபோன். யாருக்கு ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இல்லை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களா அவங்களுக்கு, இந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஃபோன்ஸ் ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் எந்த நேரமும் கேமிங் இல்லை ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் மல்டிடாஸ்க் கேமராஸ் இதுதான் என்னோட ஃபோக்கஸ்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷூட் ஆகாது. 10,000க்கு ஒரு 10,000ல ஒரு சூப்பரான ஃபோன், ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். மற்றபடி ரொம்ப ஸ்பெக்ஸ்லாம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.